சரி, திரு பாபு முருகவேல் அவருடைய கருத்தை கேட்கலாம். அவர் தான் அதிகாரபூர்வமாக சொல்ல வாய்ப்பு இருக்கிறவர். ரெண்டு ஆஸ்பெக்ட் சொல்லியிருக்காங்க. கோவிந்தரன் சில கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காரு, கேசிபியும் சில பாயிண்ட்ஸை ரைஸ் பண்ணுறாரு. அதாவது நேற்று அந்த திருச்சி விமான நிலையத்தில் இருந்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய மொத்த கால அளவு 27 நிமிடங்கள். அந்த 27 நிமிடங்களில் 23 நிமிடங்கள் அவருடைய கருத்தை வெளிப்படுத்துகிறார், 4 நிமிடங்கள் பத்திரிகையாளருடைய கேள்வி பதிலுக்கு வருகிறது. அதில் இந்த குறிப்பிட்ட கேள்வி 47 வினாடிகள் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அதை தாண்டி 23 நிமிடங்கள் ஃபாரன்சிக் சயின்ஸ் மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம், இல்லை நம்ம இதை தெளிவுபடுத்தணும், ஏன்னா முக்கியமான ஒரு செய்தி இது, அதனால் நான் தெளிவுபடுத்தணும், கொஞ்சம் நேரம் கொடுங்க. இத்தனை 23 நிமிடங்களில் அவர் சொல்கிற போது இந்த அரசின் மீது பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். குறிப்பாக இந்த 3 ஆண்டுகளிலே 3 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கிறது இந்த அரசாங்கம். ஆனால் புதிதாக எந்த திட்டங்களையும் கொண்டு வரவில்லை. ஏற்கனவே அம்மாவினுடைய அரசில் இருந்த மடிக்கணினி திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம், திருமண நிதி உதவித்தொகை திட்டம், 2000 அம்மா மினி கிளினிக்குகள், இது போன்ற மடிக்கணினி, இது போன்ற திட்டங்களை எல்லாம் இந்த அரசாங்கம் நிறுத்தி இருக்கிறது. அதில் செலவு செய்யப்பட்ட தொகையும் மிச்சப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த தொகையும் இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு பயன்படுத்தி இருக்கிறது என்ற ஒரு கேள்வியும் இதில் வைத்திருக்கிறார். அதை தாண்டி மிகப்பெரிய அளவிலே கஞ்சா புழக்கம் இந்த நாட்டிலே இருக்கிறது, போதை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிகமாக இருக்கிறது என்று குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். 70 ஆண்டு கால பிரச்சனை அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அது முழுமைப்பட்டிருக்கிறது, ஆனால் இன்னும் அதை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரவில்லை என்ற குற்றச்சாட்டை வைக்கிறார். காவேரி கருமேனி குண்டாறு திட்டத்தை இன்றும் முழுமைப்படுத்தப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். 1957 கோடி செலவில் நம்ம கோவை விமான நிலையத்திலிருந்து சின்னியம்பாளையம் வரையிலே கட்டப்பட்டிருக்கிற உயர்மட்ட மேம்பாலம் முடிவடைந்திருக்கிறது, அதை இன்னும் திறக்காமல் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல் இருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் என்று பல்வேறு குற்றச்சாட்டுக்களை அடுக்கடுக்காக வைத்திருக்கிற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அந்த கருத்தை எல்லாம் விட்டுவிட்டு 23/9/2023 அன்று எங்களுடைய உயர்மட்ட குழு முடிவு செய்து பத்திரிகையாளர் சந்திப்பில் எங்களுடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், இன்றைக்கு நீங்கள் கேள்வி கேட்டு பதில் சொல்லாமல் சென்று விட்டார் என்று குற்றம் சாட்டுகிற முன்னாள் அமைச்சர் அண்ணன் KP முனுசாமி பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் ஒரு அறிக்கையை தயார் செய்து அந்த அறிக்கையை முழுவதுமாக படித்து காட்டி இன்றைக்கும் என்றைக்கும் பாஜகவோடு நாங்கள் கூட்டணி இல்லை என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறார். அதை தாண்டி அதற்கடுத்து 17/10/2023 நாமக்கல்லில் நடந்த பொதுக்கூட்டத்திலே எங்களுடைய பொதுச் செயலாளர் அவ்வளவு பெரிய மக்களுக்கு மத்தியிலே பாஜகவோடு கூட்டணி இல்லை, ஒட்டுமில்லை, உருவமில்லை என்று சொல்கிறார். அதற்கு அடுத்த மாதம் கோவை விமான நிலையத்திலேயும் மதுரை விமான நிலையத்திலேயும் திருச்சி விமான நிலையத்திலேயும் தொடர்ந்து இதே போல கேள்விகளை பத்திரிகையாளர் வைக்கிற போது தொடர்ந்து நாங்கள் இதை சொல்லிவிட்டோம், ஆனால் இதை பற்றி நீங்கள் தயவு செய்து பேசாதீர்கள் என்று சொல்கிறார்கள். கடந்த மாதம் நடந்த அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திலே மதுரவாயிலில் நடந்த பொதுக்கூட்டத்திலே இதே பிரச்சனையை மீண்டும் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். பாஜகவோடு எங்களுக்கு எந்த விதமான கூட்டணியும் கிடையாது, ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, இதை பத்திரிகையாளர் தயவு செய்து தவிர்க்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை ஒரு கழகத்தினுடைய மாபெரும் ஆகச்சிறந்த ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு வேண்டுகோளாக பத்திரிகையாளர் மத்தியிலே வைக்கிறார். இதை உள்வாங்காத ஒரு பத்திரிகையாளர் அறம் சாராத ஒரு கேள்வியை இப்போ நான் சொல்றேன். அடுத்த திமுகவினுடைய தலைவர் மு.க. அழகிரி, அடுத்த திமுகவினுடைய பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி அப்படின்னு நான் சொல்றேன். இதை ஒரு விவாத பொருளாக ஊடகங்கள் எடுக்க முடியுமா? இல்லை ஒரு பத்திரிகையாளர் இது போன்ற அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் பாபு முருகவேல் இது போன்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார், அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று உங்களிடத்தில் கேட்க முடியுமா? இதே பத்திரிகையாளர் சந்திப்பில் பல குற்றச்சாட்டுகளை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் என் மீது வைத்திருக்கிறார். நான் முதலமைச்சராக இருந்த 4 ஆண்டுகள் 2 மாதங்களிலே என்னென்ன திட்டங்களை எல்லாம் நான் செய்திருக்கிறேன், என்னென்ன திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன் என்று நான் விவாதிக்க தயார், துண்டுச்சீட்டு இல்லாமல். அதே போல உங்களால் துண்டுச்சீட்டு இல்லாமல் விவாதிக்க முடியுமா? நீங்கள் மேடையும் இடத்தையும் நிர்மாணம் செய்யுங்கள், நான் வந்து விவாதத்திற்கு தயாராகிறேன். ஏன் இது போல சொல்லக்கூடாது? அதே போல அதிமுக அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்களை கேள்வி அந்த பதில் சார்ந்த உங்க பார்வை என்ன? 2-3 இஷ்யூ 3 பேர் 3 பாயிண்ட் சொல்லி இருக்கிறாங்க. தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் நான் தான் கேட்டேன், ஏன்னா மிகப்பெரிய குற்றச்சாட்டு எங்களுடைய இயக்கத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். விரும்பாத கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொள்ளாத வேண்டுகோள் விடுத்த விஷயங்களை மீண்டும் மீண்டும் செய்து அதை விவாத பொருளாக்கி இருக்கிறீர்கள். நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகளை எங்களுடைய பொதுச் செயலாளர் வைத்திருக்கிறார். மாண்புமிகு அம்மாவினுடைய அரசு கொண்டு வந்த திட்டங்களை தொடர்ந்து அமல்படுத்துவதற்கு அஞ்சுகிறதா திராவிட முன்னேற்ற கழக அரசு? ஏன் இது நான் உங்ககிட்ட கேட்க முடியாது, அது என்னுடைய அதிகாரமும் கிடையாது. நான் ஒரு வேண்டுகோளாக இதை உங்களிடத்தில் வைக்கிறேன். ஏன் இதை ஒரு விவாத பொருளாக நீங்கள் கொண்டு வர முடியாது? ஒரு பொதுச் செயலாளர் திட்டவட்டமாக அறுதியிட்டு கூறுகிறார் இந்த விஷயத்தை நீங்கள் கேட்கக்கூடாது என்று. அதனால்தான் நான் சொல்கிறேன், அவருடைய பழகுதின் அடிப்படையில் என்னுடைய புரிதலின் அடிப்படையில் நான் சொல்கிறேன், அந்த கேள்வியை அவர் தவிர்த்திருக்கிறார். அதை ஏன் தவிர்த்துட்டார் நீங்க ஏன் பார்க்க மாட்டீங்க? அது பதில் சொல்லலன்னு ஏன் எடுத்துக்கிறீங்க? இந்த கேள்வியை பதில் சொல்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதே நிலைப்பாட்டை தான் அண்ணன் KP முனுசாமியும் எடுத்திருக்கிறார். தொடர்ந்து நீங்களே சொன்னீங்க, பாஜகவினுடைய எதிர்ப்பு நிலைப்பாட்டில் மிக கடுமையாக இருப்போர் அண்ணன் KP முனுசாமி. அவருக்கு இதுவரையிலும் அவருக்கு சலனமே வந்தது இல்லை. உங்களுடைய புரிதலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதே நிலைப்பாட்டில் தான் எங்களுடைய பொதுச் செயலாளரும் இருக்கிறார். ஒரு பொதுச் செயலாளர் சார், சிம்பிள் சார்,
இல்ல இந்த क्वेश्चனை அவாய்ட் பண்ணாங்கன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. நான் என்ன சொல்றேன்னா, திரும்ப திரும்ப நீங்கள் கேட்கிற இந்த கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்லிக் கொண்டே இருந்தால் திரும்ப திரும்ப நீங்கள் இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே தான் இருப்பீர்கள். அப்ப நான் ஏதோ ஒரு இடத்துல நான் ஜஸ்ட் லைக் தட் கடந்து போனோம். இப்போ திரு ஸ்டாலின் அவரிடத்துல திமுகவுடைய அடுத்த தலைவர் திரு மு க அழகிரின்னு சொன்னா அவர் பதில் சொல்வாரா? கடந்து போயிட்டே இருப்பார். அவர் பதில் சொல்ல மாட்டார். தெரியும், இதுதான் ஒரு அரசியல் புரிதல். நம்ம அந்த கேள்வியை கேட்கக்கூடாது. அப்படியே கேட்டாலும் அவர் இந்த கேள்வியை கடந்து தான் செல்வாரே தவிர இந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டார். அந்த நிலைப்பாட்டை தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இந்த கேள்வியை தவிர்த்திருக்கிறார், அதை கடந்து சென்றிருக்கிறார். அதை இது ஒரு விவாத பொருளாக மாற்றி இருப்பதே ஒரு அறம் சார்ந்த விஷயமாக நான் ஒரு பத்திரிகை அறமாக நான் கருதவில்லை. இந்த ஒரு பத்திரிகை அறம் இங்க பாருங்க, இப்போ இது போல ஒரு நெரேட்டிவை கட்டமைப்பதற்கு ஊடக பத்திரிகை, நான் தப்பா எடுத்துக்காதீங்க, யார் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கொண்டது, யார் உங்களை காலில் விழுந்து இந்த தலைப்பை வைத்து நீங்கள் விவாதத்தை நடத்துங்கள் என்று யார் உங்களிடத்தில் கேட்டது? அது போல நான் தவறானவும் சொல்ல முடியும், ஆனா நான் சொல்லல. இது போல உங்களை கெஞ்சி யார் கேட்டாங்க இந்த தலைப்பை வைத்து விவாதத்தை செய்யுங்கள் என்று உங்களிடத்தில் யார் கேட்டது? அந்த அவசியம் இல்ல சார், பாயிண்ட்க்கு வருவோம் சார். நான் சொல்றேன் அது பாயிண்ட் இல்ல சார். இந்த கேள்வியை அவர் தவிர்த்திருக்கிறார், நீங்க எடுத்துக்க முடியாது உங்களால. இதை ஏன் அவர் மறைமுகமாக சொல்லவில்லை, பத்திரிகையாளர்கிட்ட கேக்குறேன், நேரடியாக சொல்லவில்லை? அப்படி சிம்பிள் சார். ஒரு செகண்ட், 24ல ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சறேன். ஒரே செகண்ட் குபேந்திரன் கிளாரிட்டி கொடுத்துட்டாரு, திட்டவட்டமா சொல்லிட்டாரு. அவரிடம் இந்த கேள்வியே கேட்க கூடாது, அவரிடம் கேட்டிருக்கவும் கூடாது, அதை விவாதிக்கவும் கூடாது. இரண்டுமே நியாயம் இல்லன்னு கருத்து சொல்றீங்க. கருத்து சொல்றீங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அந்த கருத்து சொல்றதுக்கு உரிமை இருக்கு, விமர்சிப்பதற்கு உரிமை இருக்கு. அதுல உங்களுக்கு நான் அதுல தலையிட முடியாது, நான் அதை கேள்வி கேட்க முடியாது. அதை இல்ல, கேள்வி கேட்டார்கள், பதில் சொன்னார்கள், அதற்கு பிறகுதான் விவாதமே வருது. நீங்க அந்த பதில்ல தான் விவாதம் தொடங்கும், அதுதான் பார்க்கணும். இன்னைக்கு காலையில முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஏன் ஒட்டுமில்லை உறவில்லைன்னு சொன்னாரு. இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா? இப்போ KP முனுசாமி ஆகட்டும், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆகட்டும், அவர் இந்த முடிவை எடுத்து தொண்டர்கள் பாஜக கூட்டணி இல்லை என்று சொன்ன பிறகு பட்டாசு வெடித்து கொண்டாடியவர் ஜெயக்குமார். ராயபுரத்தில் நான்லாம் தோக்கிற கேண்டிடேட்டாங்க, எனக்கு ஏன் ஓட்டு போடல, இஸ்லாமியர்கள் ஓட்டு போடலன்னு வெளிப்படையாக சொன்னவர் பத்திரிகையாளர்கிட்ட. அப்போ இந்த மாதிரி விஷயத்தை ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று இன்னைக்கு அழுத்தம் திருத்தமாக ஏன் முன்னாடி வைத்தாங்க? இப்போ இவர் நண்பர் சொல்ற மாதிரி ஏன் விவாதத்தை வேறு மாதிரி கட்டமைக்க கூடாதுன்னு ஜெயக்குமார் சொல்லலை. இந்த பிரச்சனை வெளியே வந்து விட்டது, வெடித்து விட்டது. இரட்டை நிலைப்பாட்டில் இருக்குங்க. நான் ஒரு பத்திரிகையாளர், அதே கட்சி சேர்ந்தவர் தான் அண்ணன் KCP. அவர் என்ன சொன்னாரு? அந்த மாதிரி ஒரு தோற்றம் வந்து விட்டது, அந்த மாதிரி தோற்றம் வந்து விட்ட பிறகு விவாதம். அதுதான் உங்க பதில், அதுக்கு சொல்லுங்க நீங்க. இல்ல, அவர் என்ன சொல்றாரு, அவரு பதில்ல தெளிவு இருந்தது, அவர் கம்ப்ளீட்டா அவாய்ட் தான் பண்ணாரு. அப்படி தோற்றம் தந்துட்டு தான் நீங்களா புரிஞ்சுக்கிட்டீங்கன்றாரு. நாங்க எப்படி புரிஞ்சுப்போம்? பத்திரிகையாளர்கள் எத்தனை கேள்வி கேட்டார்கள், அது பத்திரிகையாளர் தவறா கூட இருக்கட்டும், நான் ஒத்துக்கிறேன். பத்திரிகையாளர் என்ற முறையில் இந்த கேள்வி கேட்க கூடாது. ஆனால் கேட்டால் நான் கடந்து போகிறேன் என்ற ஒரு பதிலாக ஆனா என்ன சொல்லிருக்கணும்? எங்களுக்கு பிஜேபிக்கு என்னங்க சம்பந்தம்? நாங்க அது சார் எப்படி சார் நீங்க அந்த கடந்து போவதற்காக அரசியல் சூழலுக்கேற்ப முடிவெடுப்போம் என்ற வார்த்தை எப்படி கடந்து போவதற்கு சமம்? சொல்லுங்க. அதுதான் அண்ணன் கலை தெளிவா சொல்லிட்டாரு. அதை கடந்து போவோம்னு சொல்லி காரணம் என்னன்னா, எங்களுக்கு அத கொள்கையோட கூட்டணிகளோட, கொள்கையோட கட்சிகளோட ஒத்த கொள்கையோட கூட்டணி, ஒத்த கருத்துடைய ஒத்த கொள்கையோட அதிலே பாஜகவோடு நாங்கள் முரண்பட்டு இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு அங்க வேலையே இல்லை. ஸோ அப்போ நான் இது கடந்து நம்ம அதாவது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே அண்ணன் குபேந்திரன் என்ன சொன்னாரு, தலைமை குழப்பத்தோடு இருக்கிறது, இரண்டாம் கட்ட தலைவர்கள் குழப்பத்தோடு இருக்கிறார்கள், கட்சி குழப்பத்தில் இருக்கிறது, தொண்டர்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள். அந்த மாதிரிலாம் யாருமே இல்லை. இந்த மாதிரி நிலையில் அதிமுக இருக்க வேண்டும் என்று குழப்பிக் கொண்டிருப்பவர்கள் தான் இந்த மாதிரி நிலையை இந்த எண்ணத்திலே இருக்கிறாங்க. அந்த மாதிரி அதிமுக ரொம்ப ஸ்டெபிலிட்டியா இருக்குது, இது குழப்பத்தில் இருக்க வேண்டும், அதிமுகவை ஒரு பதட்டத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற மனநிலையில் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய எண்ணங்கள் தான் இது போன்ற ஒரு சொல்லாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு பொதுச் செயலாளர் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார், சார் இதை பத்தி இனிமேல் கேட்காதீங்க, என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்றாரு. நான் இன்றைக்கு தலைமை கழகத்தில் இருந்தேன். அண்ணன் ஜெயக்குமார் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் தான் அண்ணன் KP முனுசாமி வெளியே போறாரு. ஸோ ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் அங்கே பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு, இங்கே கேள்வி கேட்குறாங்க. அண்ணன் KP முனுசாமி இதை தவிர்க்கிறாரு. சரி, எனக்கு விருப்பமே இல்லை சார், என்ன சார் தேவையில்லாம் அப்படி கேட்கலாம், ஆனால் எங்களுக்கு அறம் இருக்கிறது, பத்திரிகையாளர் இடத்துல நாங்கள் அதுபோல் நடந்து கொள்ளக்கூடாது என்ற எண்ணத்தோடு கொள்கையோடு நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். சார் தயவுசெய்து சும்மா இருக்கு சார், உங்களுக்கு தேவை வேற வேலையே இல்லையா, இந்த கேள்வியை கேட்டுட்டு இருப்பீங்களா? கேட்கலாம், ஆனால் நாங்கள் கேட்கல, நாங்கள் அதை தவிர்க்கிறோம். நீங்க திரும்ப நீங்க அதை கேட்டீங்கனாலும் நாங்கள் அதை எங்க காதிலே எங்களுக்கு வேலை, எங்களுக்கு வேணாது. முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம், இறுதி செய்யப்பட்ட விஷயம், ஒரு அறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம், உங்களிடத்திலே வேண்டுகோள் வைக்கப்பட்ட ஒரு விஷயம், மீண்டும் நீங்கள் ஏதோ ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணும்னு நீங்க ட்ரை பண்றீங்க. இல்ல, திமுக கூட்டணியில் மிகப்பெரிய குழப்பம் இருந்து கொண்டிருக்கிறது, அந்த கூட்டணி விரிசல் வரப்போகிறது அப்படின்னு சொல்றோம். ஏன் 24 10 நாள் விவாதிச்சிருக்காங்க? இல்ல நான் இல்லன்னு சொல்லல. நாட்டுல ஊழல் இல்ல அதாவது 10 நாள்
சாம்சங் நடந்த நாட்கள்ல நான் இல்ல விவாதங்கள் நான் நடக்குது. விவாதத்துக்கு போல இல்ல நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் 24 ஜூலை வரைக்கும் இந்த பேச்சை எழல. 24 ஜூலைக்கு அப்புறம் 19 ஜெயிச்சிட்டீங்க, 21 ஜெயிச்சிட்டீங்க, 24 ஜெயிச்சிட்டீங்க. ஏன் இப்ப நீங்கள் எங்கள் கூட்டணி வலுவாக இருந்து கொண்டிருக்கிறதுன்ற கட்டாயத்துக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏன் வந்துச்சு? வலுவா இருக்குன்னு சொல்றதே ஒரு கட்டாயமா? இல்ல ஆமா, ஏன் இவ்வளவு நாள் இல்லாத பேச்சு உங்களுக்கு எதுக்கு சொல்ல வர்றீங்க? ஏன் இருக்கக்கூடிய கட்சிகள் உங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து ஏன் மாறுபட்ட கருத்தை சொல்கிறார்கள்? மாறுபட்ட பொதுக்கூட்டத்தை ஏன் நடத்துகிறார்கள்? மாறுபட்ட ஆர்ப்பாட்டத்தை ஏன் முன்னெடுக்கிறார்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்? அப்ப நீங்க சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் சார் நான் திமுக ஸ்ட்ராங்கா இருக்குது நீங்க சொல்லுங்க சார். திமுக கூட்டணி பலமா இருக்குன்னு ஏன் சொல்றீங்க? அது கூட்டணி உங்களுடைய கொள்கையோட ஒத்து வராது. இல்ல திரு பாபு, நீங்கள் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிற பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடு, அதுல மாற்று கருத்து கிடையாது. நீங்க உங்களோட விருப்பம் அது. இல்ல இல்ல எங்களுக்கு 24ல பாஜக கூட நாங்க கூட்டணி வைக்கல. நாங்க வச்சிருந்தோம்னா எம்பி எங்களுக்கு கிடைச்சிருக்கும். எங்களுக்கு அப்பவே தேவையில்லை. 26ல எங்களுக்கு எதுக்கு பாஜக? இல்ல திமுக கூட்டணியில விரிசலா பிளவா, இவர் அங்க போறாரா, அந்த கட்சி காங்கிரஸ் விலகி போகிறதா, இது வந்து ஊடக செய்தியாக, ஊடக வதந்தியாக அல்லது சோர்ஸ் பேஸ்ட் இன்ஃபர்மேஷனாக விவாதமாக பல நாட்கள் நடந்திருக்கு. எங்க கூட்டணி வலுவா இருக்குன்னு முதலமைச்சரும் சொல்லிட்டாரு. நாங்க கூட்டணி மாறுறதா இல்லை, 26 தேர்தலையும் அங்கதான் நீடிப்போம்னு திருமாவளவன் சொல்றாரு. கம்யூனிஸ்டுகளும் திரு கே பாலகிருஷ்ணன் அவர்களும் அதே கருத்தை சொல்றாரு. காங்கிரஸும் அதே நிலைப்பாடு. இப்போ அந்த கூட்டணி வந்து இன்டாக்டா இருக்கு. அந்த கூட்டணியில ஆன் ரெக்கார்டு நீங்க வந்து அது நாளை மாறலாம்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட் இருக்கு. ஆஸ் ஆன் டேட் Probability தான். அது ப்ராபபிலிட்டி. ஆஸ் ஆன் டேட் நாங்க கூட்டணி தொடருதுன்னு சொல்றாங்க. ஆமா. ஏடிஎம்கே தரப்புல ஒரு வலுவான கூட்டணி அமைப்போம்னு சொல்றது வந்து 3 தேர்தல்களாக சொல்றாங்க. நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலில் பாமகவே